இருக்கிற பிள்ளைகளின் தலைகள் உடைக்கப்பட வேண்டும். தேவன் எங்கள் துதிகளில் வாசம் செய்ய வேண்டும் என்று ஆராதனை ஆரம்பித்து தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, சப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீங்க கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. நன்றி. அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, இப்போதே ஊற்றும் தேவனே, இப்போதே ஊற்றும் தேவனே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அன்று அந்த நாணயத்தை தேவ மகிமை நிறைத்தது போலவே இன்று நிரப்பும், அன்று அந்த நாணயத்தை தேவ மகிமை நிறைத்தது போலவே இன்று நிரப்பும், நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே, நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, பெந்தெக்கோஸ்தே நாட்களின் அனுபவங்கள் இன்று எங்கள் மீது இறங்கட்டுமே, பெந்தெக்கோஸ்தே நாட்களின் அனுபவங்கள் இன்று எங்கள் மீது இறங்கட்டுமே, இறங்கட்டுமே என்னில் இறங்கட்டுமே, இறங்கட்டுமே என்னில் இறங்கட்டுமே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, தீர்க்கதரிசனங்கள் சொல்லட்டுமே, அற்புதங்கள் செய்து மகிழட்டுமே, தீர்க்கதரிசனங்கள் சொல்லட்டுமே, அற்புதங்கள் செய்து மகிழட்டுமே, மகிழட்டுமே என்று மகிழட்டுமே, ஆவியானவரே மகிழட்டுமே என்று மகிழட்டுமே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, என் மீதே ஊற்றும் தேவனே, இப்போதும் ஊற்றும் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கம் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் மறுமணப்பட்டு இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளும் பத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரை கர்த்தாவே, இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ பந்தியில் அமரவும் தேவனை தகுதியுள்ள பாத்திரங்களாக மாற்றி ஆண்டவர் இந்த நாட்களும் ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள கிருபை கொடுக்கும். ஆண்டவரை வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற சகோதரின் சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட இந்த வழிநடத்துங்க. இந்த இடம் முழுக்க தேவ பிரசனத்தை வரைக்கும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேளையில் வந்து சிறிய பிள்ளைகள் பெரியோர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசிரியரையும் சிறிய பிள்ளை வசனங்களை சொல்லும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியின் ரங்கட்டும் சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த ஆராதனை பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஜெபிப்போம். உலகம் நடக்கிறதான ஆராதனைகளுக்காக எல்லோரும் மனசபையாக இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்பியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இப்பொழுது உலகம் அங்கு நடக்கிறதான பரிசுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே இந்திய தேசத்தில் நடக்கிற ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய தேசத்தில் நடக்கிற ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு திருச்சபையிலும் உங்களுடைய கடைசி கால அற்புத வழி நடத்தல் உண்டாகும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாறிய உச்சூர் என்று சொன்னவர் இந்த நாட்களும் ஆண்டவரே அப்பா எல்லா சபையிலும் பரிசுத்த ஆவியின் அசைவாட்டம் இருக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவை நீர் செய்வதற்காக போடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு திருச்சபை ஊழியக்காரர்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளோடு கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் வாசிக்கப்போம். சங்கீதம் 40 ருச்சில வாசிக்கிறாங்க. வாசிக்கிறார்கள். Psalm 40. Für den Chorleiter ein Psalm Davids. Geduldig hoffte ich auf die Hilfe des Herrn, und er wandte sich mir zu und hörte mein Schrei. Er rettete mich aus dem Schrumpf und Verzweiflung, aus Matsch und Schlamm. Er stellte mich auf festen Boden und gab meinen Füßen festen Halt. Er legte mir ein neues Lied in meinen Mund, mit dem ich unseren Gott loben kann. Viele werden sehen, was er getan hat und darüber staunen. Sie werden dem Herrn vertrauen. Glücklich ist der auf den Herrn vertraut und nicht den Stolzen und den Lügnern glaubt. Herr, mein Gott, du hast so viele wunderbare Taten getan und deine Vorhaben sind so zahlreich. Du bist mit niemandem zu vergleichen. Wenn ich versuchen wollte, all deine wunderbaren Taten aufzuzählen, würde ich kein Ende finden. Du hast keine Freunde an Opfern und Gaben, aber du hast mir die Ohren geöffnet und ich erkenne, dass du keine Brandopfer willst. Da sprach ich, sieh her, ich bin gekommen, und das steht in deinem Buch über mich geschrieben. Ich will deinen Willen gerne tun, mein Gott, denn dein Gesetz ist tief in meinem Herzen geschrieben. Vor der ganzen Gemeinde habe ich deinem Volk von deiner Gerechtigkeit erzählt. Herr, du weißt, dass ich dabei keine Angst hatte. Was du getan hast, habe ich nicht für mich behalten. Ich habe vor deiner Treue und Hilfe erzählt. Vor der ganzen Gemeinde habe ich von deiner Gnade und Treue berichtet. Herr, du wirst mir auch weiterhin gnädig sein, denn deine Gnade und Treue sind meine einzige Hoffnung. Von allen Seiten bedroht mich Unglück. Meine Sünden turnen sich vor mir auf, sodass ich den Weg nicht mehr vor mir sehe. Sie sind zahlreicher als die Haare auf meinem Haupt. Darum bin ich mutlos geworden. Bitte, Herr, rette mich. Komm schnell her und hilf mir. Die mich vernichten wollen, sollen erniedrigt und bloßgestellt werden. Wer sich über mein Unglück freut, soll selbst zugrunde gehen. Sie sollen sich über ihre eigene Schande entsetzen, alle, die riefen, aha, jetzt haben wir ihn. Die deine Nähe jedoch suchen, sollen sich freuen und über dich jubeln. Die dein Heil lieben, sollen immer wieder rufen, der Herr ist groß. Doch ich bin arm und elend, aber jetzt wird der Herr für mich sorgen. Denn du bist mein Helfer und mein Retter. Mein Gott, zögere nicht länger. Amen. ஆமென். தமிழை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 40. சங்கீதம் 40. தாக்கத்தவளின் ஒப்புக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிருந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்ணுடையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உபயோகப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளின் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அதிகமாய் இருக்கிறது. ஒருவரும் அதில் உமக்கு விவரித்து சொல்ல முடியாது.
நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையை விரும்பாமல் என் செவிகளை திறந்திய சர்வாங்க பாவனமாக நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே உனக்கு பிரியமாக செய்ய விரும்புகிறேன், உனது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதி பிரவேசித்தேன், என் உதவிகளை மூடியேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறியாதபடி நான் ஒழித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமல் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து விட்டது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது, இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என்று ஆணைக்கு தேடுகிறவர்கள் நேரமாய் வெட்டினான், எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலட்சி அடைவார்களாக. என் பேரில் ஆகா ஆகா என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உண்மை தேடுகிற உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்றது எப்பொழுது சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாயிருக்கிறார். தேவரீரின் துணையும் என்னை விடுவிக்கிறவுமாய் இருக்கிறேன். என் தேவனை தாமதியாதேயும். ஆமென் ஆமென். தேவனை ஆராதிக்க போகிறோமாகவே தேவனை நம்புவதற்கான ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதத்தில் நாங்கள் படித்தோம். ஆகவே கீழ்ப்படுதலை குறித்து சொல்லியிருக்கிற மதவை கீழ்ப்படுதலே மிகுந்த சிறந்த பலி என்ற 6வது வசனத்தில் பார்க்கிறோம். 11வது வசனம், தாவீது நமக்கு ஆபத்துக்காக அதிக பாரத்துடன் ஜெபிக்கிறார். ஆகவே தாவீது ஜெபித்தது போல இந்த வர நாட்கள் அநேக ஒரு ஆபத்துகளை நாங்கள் சந்திக்கிற நாட்களாக இருக்கிறது. ஆகவே இனி வர நாட்கள் கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக தாவீதை போல நாங்கள் ஜெபம் பண்ண. ஆகவே இப்பொழுது சகோதரன் தேவனை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது இணைந்து கர்த்தரை நான் ஆராதிப்போம். கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து மகிமைப்படுவாராக. புதிய ஓய்வு நாளை தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தரை நாங்கள் இப்பதும் நிர்மூலமாக அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை. வேதத்தில் வாழ்த்து 5வது சங்கீதத்தில் 40 வசனம் சொல்கிறது, அவர் செய்த அதிசயங்களும் அவருடைய யோசனைகளும் எவ்வளவு பெரியவை, அவை சொல்லி முடியாதவைகள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அது எங்கள் வாழ்க்கையில் அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எங்களை பாதுகாக்கிறார், எங்கள் தேவைகளை சந்திக்கிறார், எல்லாவற்றையும் மேலாக எங்களை ரட்சித்தார். சங்கீதக்காரன் அவளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தேன், என்னை கண்மனையின் மேல் நிறுத்தேன், என்னை துதிக்கும் புது பாடலை நாவில் வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்க ஆரம்பிப்போமா? நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, பெரியவரே, பரிசுத்தரே, ஆதியும் அந்தமானவரே, அல்பாவும் ஓமெகாவுமானவரே, முந்தினவரே துதினவருமானவரே, மனிதர்களோ சகாகாரங்களையும் உயிரோடு இருக்கிறவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, அப்பா பிதாவே, இதுவரை உதவி செய்தவரே, இதுவரை தேவைகளை சந்தித்தவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தவரே, யெகோவா ரூபா, எங்களை வழிநடத்துகிற மேய்ப்பரே, யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவரே, யெகோவா ஷம்மா, எங்களை சுற்றி அக்கினிமயலாயிருக்கிறவரே, யெகோவா நிசியை கொடுக்கிறவரே, யெகோவா ஈரே, இதுவரை தேவைகளை சந்தித்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒளிவழி நட்சத்திரமே, இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினவரே, எங்கள் வயதை கழுவு கொப்பானவாறு வயதுவதாக்கிறவரே, ஸ்திரியால் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாரோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை உள்ளங்கைகளில் வரைகிறேன், உயிர் மதங்களும் கண்களுக்கு முன்பாக என்று சொன்னவரே,
யோகரும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பொருட்களை சுற்றி ஏறியடைத்து பாதுகாக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, நல்லவரே, பெரியவரே, பரிசுத்தரே, ராஜாவே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி மகிமை நம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, துதி மகிமை நம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹோசன்னா, 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 ஹோசன்னா. ராஜாதி ராஜனுக்கே, நம் தேவாதி தேவனுக்கே, ராஜாதி ராஜனுக்கே, நம் தேவாதி தேவனுக்கே. வானம் பூமி படைத்தவரே, வல்லமையுள்ளவரே, வானாதி வானம் கொள்ளாத தேவன், வார்த்தையில் மாறாதவர். ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்தவரே, வல்லமையுள்ளவரே, வானாதி வானம் கொள்ளாத தேவன், வார்த்தையில் மாறாதவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் செயலில் மகத்துவமானவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் செயலில் மகத்துவமானவர். அல்லேலூயா, துதி மகிமை நம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை நம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அலைகளில் நடுவே நடந்தவரே, அற்புதம் செய்பவரே, மன்னாதி மன்னன், மகிமையின் ராஜன், மகத்துவம் நிறைந்தவரே. அலைகளில் நடுவே நடந்தவரே, அற்புதம் செய்பவரே, மன்னாதி மன்னன், மகிமையின் ராஜன், மகத்துவம் நிறைந்தவரே. அவர் உள்ளங்கைகளில் வளைந்தவர், அவர் உலகை ஆளுகை செய்பவர். அவர் உள்ளங்கைகளில் வளைந்தவர், அவர் உலகை ஆளுகை செய்பவர். அல்லேலூயா, துதி மகிமை நம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை நம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரே, வாழ்வினை தந்தவரே, தேவாதி தேவன், துயரங்கள் நீக்கி தினம் தினம் காப்பவரே. தாழ்வில் நம்மை நினைத்தவரே, வாழ்வினை தந்தவரே, தேவாதி தேவன், துயரங்கள் நீக்கி தினம் தினம் காப்பவரே. அவர் உன்னத ஆவியை தருபவர், அவர் உன்னத வாழ்வில் சேர்ப்பவர். அவர் உன்னத ஆவியை தருபவர், அவர் உன்னத வாழ்வில் சேர்ப்பவர். அல்லேலூயா, துதி மகிமை நம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை நம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹோசன்னா, 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 ஹோசன்னா. ராஜாதி ராஜனுக்கே, நம் தேவாதி தேவனுக்கே, ராஜாதி ராஜனுக்கே, நம் தேவாதி தேவனுக்கே. அலைகடல் மேலே நடந்தவர்
கர்த்தருடைய ஆதல் பரிசுத்தராய் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எல்லா துன்பமானவர்களிலும் எங்களை சுமப்பவரே நன்றி. நேற்றும் இன்றும் மாறாதவரே நன்றி. அப்பா மலைகள் விலகினாலும் விலகாத கிருபைக்காய் நன்றி சுவாமி. அப்பா உங்களுக்காய் ஆண்டவரே எல்லாவற்றையும் தருகிற தருவாதி தேவனே உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். இயேசுப்பா ராஜாவோடு கூட இருந்தவரே, எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தவரே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவின் தேவனே, அக்கினி சூளையிலிருந்து பாதுகாத்தவரே, தானியேலை சிங்கக் குகையிலிருந்து பாதுகாத்தவரே, என்றும் ரட்சிக்கிறவரே, ஒருபோதும் கைவிடாதவரே. தேவன் எங்களை மறப்பதே இல்லை, அவர் எங்கள் நினைவாகவே இருக்கிறார். உள்ளங்கையிலே வரைந்திருக்காது மட்டுமில்லை, எங்களுடைய மதில்கள் எல்லாம் அவருடைய கண்கள் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கு. எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருக்க குடும்பத்தை சுற்றி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறதாம். என்னுடைய பிள்ளையை யாரு தொடுகிறானோ, என் உன்னை தொடுறோம், என் கண்மணியை தொடுகிறான். அந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். அவரை மறவாமல் நினைத்தீரையான தெரிந்த பாடம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஃபாதர் பெர்க்மன் சொல்லி பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து துதித்து பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீராயா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீராயா, இதுவரை உதவினீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
இருக்கிறவங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார்கள். இருக்கிறவரே, யோர்தானை குவியலாய் நிற்க செய்தவரே, எரியோவை தகர்த்தவரே, எலிசாவை சுற்றி அக்கினிமயமான ரதங்களோடு இருந்து பாதுகாத்தவரே, எங்களை காண்கிறவரே, உம்முடைய நாமம் எல்ரோயி, உம்முடைய நாமம் எல்ரோயி, உம்முடைய நாமம் எல்ரோயி. இதுவரை உதவி செய்த எபினேசரே, நீரே எங்களுக்கு உதவி செய்கிறவர், ஒருபோதும் கைவிடாதவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகிடாதவரே, நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவேன் என்று சொன்னவரே, யோசுவாவை பார்த்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே, ஒருபோதும் கைவிடாதவரே, அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். பிரியமானவனே, இதுவரை அவர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சாமுவேல் கல்லை நாட்டி அந்த இடத்திலே தேவனுக்கு எபினேசர் என்று பெயரிடுகிறான். அவர் யெகோவா ராபாவாய் சுகந்தர தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமங்களை நாங்கள் உற்சாகமாய் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய கடமையா இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே வியாதி படிக்கை வேளையிலே எங்களுக்கு சுகந்த தேவனை அவரையே நாம் துதிக்க கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரை எல்லா கணத்திற்கும் மகிமைக்கு பார்க்கிறது. அல்லேலூயா. சகல துதியும் கனமும் கணக்கில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு திருப்பணியில் கூடிய நாளை கற்றுக் கொடுத்த நாங்கள் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு சொன்னபடி இந்த வருத்தப்பட்ட சகோதரன் ஜெபிக்கும்படியாக எழுதுவார். ஆகவே நாங்கள் ஆராதனை வேலையில் நம்ம கல்வியினால் நாங்கள் முடியவில்லை. இங்கே இத்தாலிய ஒரு சகோதரன், விசுவாச சகோதரன், அவர்களுடைய பேர் சமன். அவருடைய தாயார் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் ஐசி வார்டில் இருக்கிறார். அவர்களுக்கு மூளை பாதிப்பு இருக்கிறது. இரண்டாவது, அவருக்கு நுரையீரலில் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அவர் குணமடைய பிரார்த்தனை செய்கிறார். இந்த சௌரன் தன்னுடைய தாய்க்காக சத்தியத்தை அறிவித்து வருகிறார். சௌரன் ரட்சிக்கப்பட்டு விட்டார், ஆனால் தாய் ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படியாகவும் அல்லது அந்த சகோதரனுடைய விசுவாசத்துக்குரிய அவர் நன்றி கூறி நீங்கள் ஜெபிக்கிறவர்களை கரெக்ட் விசுவாசத்தோடு அடைகிறார். ஆகவே அந்த சகோதரனுடைய பொழுது மூளையில் பாதிப்பு, அது மட்டுமல்ல நுரையீரலில் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஐசி வார்டில் இருக்கிற இந்த தாயாருக்காக சபையாக நாங்கள் ஒரு நிமிடம் நாங்கள் ஜெபித்து கலையான சிறப்பான கருத்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரை ஒருமனப்பட்டு சபை ஓடி வர கிருபை செய்தீங்க. இப்பொழுதும் ஆண்டவரை தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்போ மருத்துவமனை இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஆண்டவரை ஐசியூ ரூமில் ஆண்டவரை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை மூளை பலவீனம் அடைந்திருக்கிறது, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும். இந்த அற்புத சுகத்தின் மூலம் அந்த அம்மையார் உண்மை ஏற்றுக்கொண்டு மக்களாக கழிவுறவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே, அந்த மகனுடைய ஆண்டவரே ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த மகனுடைய ரட்சிப்பின் நிமித்தம் உடைய வார்த்தை சொல்லுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார் என்று சொன்னபடி அந்த மகனுடைய விசுவாசத்தை பார்த்து இந்த நாடு ஆண்டவர் அந்த தாயார் இடம்ப போறது கை கொண்டு ஸ்தோத்திரம் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆகவே இப்பொழுது பிறந்த நாள் உள்ள உடைய காரணம் ஜெபம் பண்ண. இன்றைய நாளில் யாருக்கு பிறந்த நாள் இருக்கிறது? எத்தனை வயது பிள்ளைக்கு? 8வது வயதுல வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் ஜெபம் பண்ண போகிறோம். உயிர்த்தெழுத வல்லமை கலந்து வரும். அப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழி நடத்தின தேவன் இந்த புதிய ஆண்டில் நம்முடைய புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா நீதாமே ஆண்டவரே தீங்கு கொள்ளாமல் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இதை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் சரீரத்திலே ஆண்டவரே நோய் நொடி அணுகாமல் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தா அப்படியே ஞானம் வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாக விருத்தி அடையபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். கரங்களை தட்டி நான் ஹேப்பி பர்த்டே பாடுவோமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Leah. Happy birthday to you. Hallelujah. அடுத்து நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக நாங்கள் விளக்கமாக ஒரு அப்படி ஜெபம் பண்ணுவோம். தேசங்களுக்காக ஜெபித்து நாங்கள் உச்சமாக காணிக்க கொடுக்க போகிறோம். ஜெபம். ஆமென். நாங்கள் இப்பொழுது உச்சாமா காணி கொடுக்க போகிறோம். இப்பொழுது சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்வாங்க. உச்சாமை கொடுக்க முடியாது. ஜெபம் பண்ணி உச்சாமை அன்பான கட்டாமை கொடுங்கள். அப்பொழுது முதல் கூட கொடுக்கப்படும் வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே ஞாயிறு வேளையில் மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். நம்மளோட பகுதியில் அமரப்போகிறோம். கர்த்தாவே உச்சா பலிகள் செலுத்த போகிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கையும் அங்கீகரித்து ஆசிரியர் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் சிறிய பிள்ளைகளை அனுபவம் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவை தொடர்ந்து சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல பரிசுத்தாவின் உதவி செய்யும் கருத்தில் கொடுக்கிறோம். பொருட்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல கேட்போம். And
வைத்தியம் பிரயாசனத்தை பார்க்கிறார் எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். போய் துதித்து பாட கர்த்தர் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒன்று கூட்டி ஆண்டவரே கர்த்தாவே இப்பொழுது உள்ள வார்த்தைகளை கேட்க தேவனுங்களுக்கு ஆண்டவரை கூட தெரிவிக்கிறாங்க நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை பேசுகிறடியே வந்திருக்கிறோம். நம்முடைய ரத்த கொட்டைகளை மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான தீய சக்தியுடைய இயேசு நாமத்திலே நிர்மூலமாக்கி ஆண்டவரே எங்கள் சிந்தனைகள் நினைவுகளை நீரை ஆளுகை செய்து கர்த்தாவே நாங்கள் வேத வசனங்களை புரிந்து கொள்ள பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் சாதாரணமாக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யாக்கோப்பு நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். நன்மையான ஈவுகள் என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன். வேதம் சொல்கிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதாக. இப்ப நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற தேவன், அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை தருகிற தேவன். அப்ப நாங்கள் நன்மையான ஈவுகளை தருகிற தேவன், வேதம் சொல்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் என்பதாக. அவர் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறாரா, அவருடைய பாதைகள் நெய்யாய்ப்படுகிறதா. அந்த உலகத்திலே 2 விதமான பாதைகள் இருக்கு. தேவ பாதை மனிதனுக்கு செம்மையான தோன்றுகிற வழிகள், அது மரண வழிகள். ஆனால் கர்த்தர் அவர் தமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அது நீதியின் பாதை. இந்த நீதியின் பாதையை நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் நாங்கள் இன்றைக்கு சுருக்கமாய் பார்க்க போகிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து ஜோதிகளின் விதானத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னால், அந்த நன்மையான ஈவுகளை தேவன் எப்படியெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? இப்ப எல்லாம் தேவன்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாங்கள் இதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் சில காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் வேதத்தை பார்க்க போகிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 31:19 வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். இவ்வளவு பெரிதான நன்மைகளை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். யாருக்காக? அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள். அப்ப நானும் நீங்களும் இன்றைக்கு அவருக்கு பயந்து அவரை நம்புகிறவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். எனவே பெரிதான நன்மைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப நாங்கள் தேவ பயத்தோடு அவருடைய நாமத்துக்கு நாங்கள் பயப்பட வேண்டும். அவருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும். அவரை நம்ப வேண்டும். நாங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அப்ப ஆண்டவரை நம்பாமல் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப தீமையான காரியங்களை வெறுத்து தேவனுக்கு பயந்து கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவர் பெரிதான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதாக இந்த சங்கீதம் புத்தகத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேவன் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை அனுதினமும் நாள்தோறும் அவர் தருகிற தேவன். பரத்திலிருந்து நன்மைகளை நமக்கு அளிக்கிற தேவன். எனவே நாங்கள் அவரே நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். எனவேதான் 2வது குறிப்பாக பார்த்தால் சங்கீதம் 34:10 வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அப்ப ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுக்கு பயந்தவர்களாயிருந்தால், தேவனை நம்புகிறவர்களாயிருந்தால் நாங்கள் தேவனை தேடத்தான் செய்வோம். அப்ப நாங்கள் இயேசு சொன்னால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். அப்ப நாங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். இதுதான் அடுக்கிற காலம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இதுதான். அப்ப இந்த நாட்களிலே கர்த்தரை நாங்கள் இன்னும் அதிகமாக தேட வேண்டும். வேதம் சொல்கிறது அதிகாலையிலே
அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இன்னுமாய் வேதம் எரேமியாவிலே சொல்கிறோம், முழு இருதயத்தோடும் தேடுகையே நான் உங்களுக்கு என்னை கண்டடைவீர்கள். அப்ப ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் அதிகாலையிலே அணுதினமும் நாங்கள் தேடும் பொழுது சிங்கக்குட்டிகள் தான் திறந்து பட்டினி கிடைக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உலகத்திலே செல்வந்தர்கள், வசதி வாய்ந்தவர்கள், அவர்கள் கூட ஒருவேளை பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தரை திருடர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பேற்றை நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது, நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த உலகத்திலே என்னென்ன காரியங்கள், அதாவது பஞ்சம் வந்தாலும் பஞ்சத்திலே நம்ம உயிரோட காக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யாரை? அவருக்கு பயந்தவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஆண்டவருக்கு பயமுடையோர் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை அனுதினமும் தேடுகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே தேவனை தேடாமல் ஒன்றுமில்லை. பாருங்கள், அவரை இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதாக. அப்ப தேவனை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, தேவனை அனுதினமும் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நம்புவோமாக இருந்தால் அப்படியாக தேவன் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் 30 சொல்கிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததிலிருந்தே நான் காணவில்லை என்பதாக. எனவே நீதிமானை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் தேவனுக்கு பயந்து நடப்போம், அவரை நம்புவோம், அவரை தேடுவோம். தொடர்ந்து நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் என்று நீங்கள் பார்த்தால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 27வது சங்கீதத்திலே 13வது வாக்கியம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கீழ்வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். விடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்ப ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அப்ப விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அவிசுவாசத்தினால் நாங்கள் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11 நாங்கள் வாசிக்கிறோம் 6வது வசனத்திலே, தேவன் உண்டென்று நாங்கள் விசுவசிக்கிறோம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதையும் நாங்கள் விசுவசிக்க வேண்டும். அப்ப விசுவாசம் பாருங்கள், உலகத்திலே போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் அவிசுவாசப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம், நாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்னும் பொழுது எங்களுக்குள்ளே சோர்வு வருகிறது. ஆனால் தேவன் தம்முடைய வேளையிலே அதனதன் காலத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனவே வானத்தின் கீழே ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சமயம் இருக்கிறது. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், அழ ஒரு காலம், அப்படின்றெல்லாம் நீங்கள் பிரசங்கி புத்தகத்திலே வாசிக்கின்றோம். அப்போ வாழ்க்கையிலே பலவிதமான மேடுபள்ளிகள் வரும். அப்போ எங்களுடைய இருதயம் திடமனதான், எதையும் தாங்கும் இதயம் இருக்க வேண்டும். அப்பதான் நாங்கள் ஆண்டவருடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். திடமனதா இருக்கணுமா, கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்ப நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்றால் கெட்டடைந்து நான் போயிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் அவரை நம்பி அவருக்கு பயந்து அவரை தேடி அவர் மேல் ஆழமான விசுவாசத்தை நாங்கள் வைத்திருக்கும் பொழுது நான் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்ற நம்பிக்கை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஏசாயா 26வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு நாங்கள் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று எப்பொழுதும் உறுதியான விசுவாசத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே தேவன் எங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். அடுத்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் சங்கீதம் 107:8-9, கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி
பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென். தவனம் என்று சொன்னால் தாகம், பசி தாகம். இப்ப இயேசுவின் தாயாகிய மரியாளின் பாடலிலே நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், வலியோரை அகற்றினாரா, அவர் தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நன்மைகளினால் அவர் திருப்தியாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே பசித்தோரை நன்மையினால் திருப்தியாக்கினார். அப்ப ஆண்டவர், அதாவது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு மலப்பிரசங்கத்திலே சொன்னார். அப்ப நீதி, அப்ப தேவ ராஜ்யம், அவருடைய நீதி, அதன் மேல் நாங்கள் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது திருப்தி அடைவோம். அதே போல தேவனுக்கு அடுத்த காரியத்திலே வாஞ்சை, எங்களுக்குள்ளே தாகம், எங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு, அதாவது நன்மையினாலே நிரப்புகிறார். அப்ப இந்த உலக பிரகாரமாகவும் நம்முடைய சரீர பிரகாரமாகவும் எங்களுடைய தேவை, எங்களுக்கு தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். பவுல் சொல்கிறார், என் தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமைக்கு நிறைவாக்குவார். அப்ப அவர் நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறபடினால் அவர் ஐஸ்வர்ய சம்பளராயிருக்கிறார். எங்கள் குறைவையெல்லாம் அவருடைய மகிமை செல்வத்தின்படி நம்முடைய குறைகளை அவர் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் பசிதாகம் உள்ளவர்களுக்கு தான், பசிக்கிறவனுக்கு தான் உணவு தேவை, தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர் தேவை. எனவே பசித்தோரை நன்மையினால் அவர் திருப்தியாக்குகிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது 84 சங்கீதம் 11 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்ப தேவன் சூரியனும் கேடகமுமானவர். அப்ப சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறது, கேடகம் பாதுகாப்பு. அப்ப தேவனே எங்களுக்கு வெளிச்சமும், அவரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உத்தமமாய் நடக்கிறது அப்ப என்றால் என்ன? சங்கீதம் 119 முதல் வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று. அப்ப நாங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது நன்மை அவர் வழங்காமல் இருக்க முடியாது. அப்ப நாங்கள் தேவனிடத்திலிருந்து பரிபூர்ண நன்மைகளை நாங்கள் பெற முடியாது இருக்கிறதுக்கு தடை என்னவென்று சொன்னால், நாங்கள் உத்தமமாய் தேவனை பின்பற்றாதபடினால் நம்முடைய ஜீவியத்திலே உத்தமமாய் நாங்கள் நடக்க முடியாதவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையாய் வாழ்வோமாக இருந்தால் வேதம் என்ன சொல்லுகிறது? உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அடுத்ததாக நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உண்மையும் உத்தமம் உள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. அப்ப இயேசு உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரரை குறித்து சொல்லும் பொழுது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள் சந்தோஷத்துக்களே பிரவசி என்று சொல்கிறார். எனவே உத்தம வாழ்க்கையிலே நாங்கள் நன்மைகளை அங்கே அனுதினமும் நாங்கள் அனுபவிக்க முடியும். அப்ப வாழ்க்கையிலே நாங்கள் தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அப்ப நாங்கள் நம்முடைய தேவன் காண்கின்ற தேவன். அப்ப நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாய் நாங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கும் பொழுது அவராலே நன்மையை எங்களுக்கு வழங்காமல் இருக்க முடியாது. எனவே நாங்கள் வாழ்க்கையிலே, அதாவது இந்த கோணலும் மாறுபாடும் இல்லை இந்த உலகத்திலே சந்ததி மடிவிலே குற்றமற்றவர்களாய், கபடமற்றவர்களாய், மாசற்றவர்களாய் வாழும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உத்தமமாய் தேவனை பின்பற்றுவோம். அப்படி நாங்கள் தேவனுக்கு பயப்பட்டு உத்தமமாய் வாழும் பொழுது நமக்கு எப்பொழுதும் அவர் நன்மையான ஈவுகளை நாள்தோறும் அள்ளி வழங்குகிற தேவனாக இருக்கிறார். எனவே சில வேளைகளில் நாங்கள் குறைவுபடவும், சில வேளைகளில் நாங்கள் சில வேதனையான அனுபவங்களும் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் எங்களை கைவிட்டார் என்று நாங்கள் யோசிக்க முடியும். பிரியமானவர்களே, அவர்களே எந்த மாறு வேற்றுமையான நிழகமில்லை என்று வேதம் சொல்கிறது. அவர் அவர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்யத்தான் பிரியப்படுகிறார்.
நம்முடைய தவறு நிமித்தம் தான் நாங்கள் வந்து குறைவுபட அல்லது நன்மைகளை அனுபவிக்க முடியாதவர்களாக, நாங்கள் பல பிரச்சனைக்குள்ளே நாங்கள் சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கின்றோம். இப்ப பாருங்கள், ஆண்டவர் ஒரு உவமை சொல்கிறார் வந்து, அதாவது கெட்ட குமாரன் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மூத்த குமாரன் இளைய குமார் தூரம் போனான் ஒருவன், அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் அவன் சுயசித்தம் செய்யும்படியாய் என்ன செய்கிறான், சொத்துக்களை பிரித்து தாரும், ஆஸ்திகளை பிரித்து தாரும் என்று தகப்பனிடத்திலே கேட்டு தூரம் போய் எல்லாம் செலவழித்து அவன் ஒரு குறைவுபட தொடங்கினான் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த பன்றிகளுக்கு இருக்கிற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது அவன் ஒரு தீர்மானம் எடுத்து திருப்பவும் தகப்பனிடத்திலே வரும் பொழுது அவன் ஆசீர்வாதங்களை காணக்கூடியதாக இருந்தது. இப்போ இன்றைக்கும் ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுதுதான் அநேகர் வந்து குறைவுபட தொடங்குகிறார். அவருடைய வாழ்க்கையிலே குறைவு காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். எனவே தேவனோடு எப்பொழுது நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாய் தேவன் எங்களை மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததியையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நன்மை வந்து 1000 தலைமுறைக்கு அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே ஆண்டவர், அதாவது உத்தம வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுடைய நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறோம். அடுத்தது 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இந்த சங்கீதம் எல்லோருக்கும் மனப்பாடமான சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண நூலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன். எனவே கர்த்தரை மேய்ப்பராக கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடரும். அனுதினமும் நன்மையும் கிருபையும் தொடரும். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய மேய்ப்பன் வந்து எங்களை அவர்களுடைய ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன். இனி நாங்கள் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். நாங்கள் அவர் சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் அது அனுதினமும் தொடருகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் நன்மையான காரியங்களை நாள்தோறும் தருகிற தேவன். இறுதி குறிப்பாய் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறாராம். சங்கீதம் 103:1-5 வரை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்பதாக வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்படினால் என்ன உபகாரங்கள்? அவர் செய்த நன்மைகளை மறவாதே. எப்படிப்பட்ட நன்மைகள்? அவர் அக்கிரமங்களை மன்னித்தாராம், எங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்தார், எங்களுடைய நோய்களை அவர் குணமாக்கினார், உங்கள் பிராணனை அழிவிலிருந்து மீட்டார், எங்களுடைய உயிரை அழிவிலிருந்து அவர் காப்பாற்றி இருக்கிறார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகளுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அப்ப நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார் என்றால் அவள் வேதாகத்தில் வாய் என்று போடப்பட்டிருக்கிற அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையை அவர் நன்மையினால் திருப்தியாக்கி நடத்துகிறார் என்பதுதான் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையாய் திருப்தியாக்கி நடத்துகிறார். அப்போ ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு நன்மையை எங்களுக்கு அவர் அளிக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவர் செய்த நன்மைகளை நாங்கள் மறக்கக்கூடாது. அப்ப நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் செய்த நன்மைகளை அவ்வப்போது அவர்கள் மறந்தார்கள்.
இப்போ நாங்கள் ஒரு நாளும் மறவாதே என்று நாங்கள் ஆத்மாவோடு நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சொல்வதற்கு காரணம், நாங்கள் அவரை மறந்தால், அவர் செய்த நன்மைகளை மறந்தால், எங்களுடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே தொடர்ந்து நாங்கள் நன்மைகளை பெற வேண்டும் என்றால் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் மறக்கக்கூடாது. அப்படி நாங்கள் நன்றி சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகும். எனவே இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அப்போ முதலாவது தேவனுடைய பயம், அடுத்ததாக நாங்கள் என்னத்தை பார்த்தோம், தேவனை தேட வேண்டும், தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும், பசிதாகமாய் இருக்க வேண்டும், உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிற எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். இறுதியாக நாங்கள் நன்றி செலுத்தும் பொழுது அவர் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அவர் நன்மைகளால் எங்களை திருப்தியாக்கி, எங்கள் வாய் திருப்தியாக்கி புதுபலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். கழுகுகளுக்கு சமானமாய் வயது போல ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு உலக மக்களைப் போல எப்படி வாழலாம் என்று அல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, கடவுளுக்கு பயந்து உத்தமமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை, உண்மையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களுக்காக அநேக நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை அவன் திருடுகிறவனாக இருக்கிறான். திருடன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். அப்ப சத்துருவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நாளும் சந்தோஷம், எந்த நாளும் சமாதானம், எந்த நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் குறைபடாத ஒரு நிலை ஆண்டவர் கட்டளையிட்டு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த தேவன், என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கின தேவன். எங்களுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி பாடலை நாங்கள் பாடி கர்த்தருடைய பந்தியில் அமரப் போகிறோம். எல்லோரும் நாங்கள் எழுந்திருந்து ஒரு பாடலை நாங்கள் பாடி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமருவோம். ஆண்டவரே எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி என்று வாய்களை திறந்து எல்லோரும் நாங்கள் இப்பொழுது சொல்லுவோம். தகப்பனே, எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னித்தீர்கள் சுவாமி. எங்களுடைய நோய்களை எல்லாம் நீங்கள் குணமாக்கினீர்கள். அதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பிராணனை எல்லாம் நீங்கள் அழிவிலிருந்து மீட்டீங்கள் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மையினால் எங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தியாக ஆக்கி நடத்துகிறீர்கள் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீங்களே ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே, அப்பா நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறீர்கள், நாங்கள் ஒருபோதும் குறைவிட மாட்டோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் அப்பா. நாங்கள் நீடித்த நாளாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்போம் என்று ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே அப்பா, நான் விசுவாசியாக இருந்தால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது சொல்வது போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரை விசுவசிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று கர்த்தாவே நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே சுவாமி, நாங்கள் உமக்கு பயந்து நடப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் ஜீவிப்போம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நன்மைகளை பெருக செய்கிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 என் துதிக்கிறேன், நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என் துதிக்கிறேன், நல்லவரே நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். அங்கு சொல்லுவோமா? நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம்
அன்பரேயும் கரங்களிலே அதிசயங்கள் ஆயிரம். அன்பரேயும் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கிறீனா காக்கிறீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். ஆமென். பலவீனம் நீக்கிறீனா காக்கிறீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் நிற்பவரே. கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் மீட்பவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். ஸ்தோத்திரப்பா, நன்றியுடன் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே சுவாமி. இதுவரை நடத்தினவர், குறைவின்றி காத்த தேவன், இம்மட்டு காத்த எபினேசரை இனிமேலும் காத்து நடத்த போதுமானவராயிருக்கிறேன். ஆண்டவரை கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரை நன்மையான ஈவுகளை தருகிற தேவனே கர்த்தாவே, உமக்கு பயனுடைய கிருபைக்கு காற்றலுக்கு 1000 தலைமுறைக்கு நீர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இம்மட்டம் காத்த எபினேசரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றும் குறைபடாமல் ஆண்டவரே திருப்தியாக்கி நடத்துகிறவரே, தேவைகளை சந்திக்கிறவரே, உமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நேரத்திலும் இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே பந்திலே நாங்கள் அமரங்களை ஆண்டவரே இந்த நேரத்திலே கர்த்தாவை கூட்டி சென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரை குழைந்தவள் நடத்த இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். திருவிருந்து பந்திக்கு ஆயத்தப்படுவோம். பொழுது வேதவசனங்களை வாசிக்க கேட்போம். திருவிருந்துக்கு ஆதாரமாக வேதவசனங்களை படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 23 - 31 உள்ள வாக்கியங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியே செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து
இந்த பாத்திரம் என் இரத்தத்தாலாகி புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமன அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான். அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்திலானில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததான் தனக்கு ஆக்கில் தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பெற்றப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நம் ஆத்மத்திலே சமூகத்திலே ஒன்று கூடி இப்படி பந்தியை அவரை கத்தப்படுத்த இந்த தருணத்துக்காக உமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களுடைய விருந்தினர் நிமித்தத்தை காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமத்தை நிமித்தம் நொறுக்கப்பட்டீர், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு படமாக ஏற்றுக்கொண்டீர். உடைய தடங்கோடு நாள் படமாகிறோம். சிறந்த ஆடுகளை போன்றோம். இப்பொழுது வேப்பரும் கண்காணி மாற்று எதிர்க்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே ஆண்டவரை நாங்கள் பங்கு பெற்றுவதற்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகரமான நாமத்தை தருகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாலே. ஆமென். பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பந்தியில் அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பிற்கீடேது. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பிற்கீடேது. அவர் அன்பிற்கீடேது. அன்பர் இயேசுவின் அன்பு அதை அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பிற்கீடேது. அவர் அன்பிற்கீடேது. சிலுவை நாயகன் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகிறது. சிலுவை நாயகன் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகிறது. சிறுமைப்பட்ட ஜனங்களை மீட்க ரத்தம் போகின்றது. சிறுமைப்பட்ட ஜனங்களை மீட்க ரத்தம் போகின்றது. அன்பர் இயேசுவின் அன்பு அதை அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பிற்கீடேது. அவர் அன்பிற்கீடேது. பாவம் பெருகின இடத்தில் தேவ கிருபை வெளிப்பட்டதே. பாவம் பெருகின இடத்தில் தேவ கிருபை வெளிப்பட்டதே. மீறுதல் போக்க சிலுவையிலே இரத்த வெள்ளம் பாய்கின்றதே. மீறுதல் போக்க சிலுவையிலே இரத்த வெள்ளம் பாய்கின்றதே. அன்பர் இயேசுவின் அன்பு அதை அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பிற்கீடேது. ஆணிகள் அடித்து தொங்கிய போதும் தனக்காய் அளவில்லை. ஆணிகள் அடித்து தொங்கிய போதும் தனக்காய் அளவில்லை. கல்வர்கள் நடுவில் கதறிய இயேசு உனக்காய் அழுகின்றார். கல்வர்கள் நடுவில்
அழுகின்றார், உன்னை மீட்க துடிக்கின்றார். அன்பர் இயேசுவின் அன்பு அதை அளவிட முடியாது, அளவிட முடியாது. சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உலாவி ஆத்மா சரீரம் முழுவதும் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாகி காக்கப்படுவதாக. உடைய அழைக்கிறவர் உள்ளவர் அப்படியே செய்வார். வேதம் சொல்கிறது, அநியாயம் செய்கிறவர் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருப்பவன் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்பவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்பதாக. மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வார். ஆண்டவருடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதிலே ஆண்டவரே எக்கால சத்தங்களுக்கு நாங்கள் பருவமாகி எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரோடு என்றைக்கும் கூட இருப்போம் என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கனமாக தான் உங்களுக்கு இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென். அகதியாக பாடலை பாடி மகிழ்ச்சியோம் நன்றி செலுத்தி தேவனை மயப்படி துதிவைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மூச்சு விட்டு சென்றால் போதும், நித்தியமா மூச்சு விட்டு சென்றால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நாம் வந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நாம் வந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் எலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் எலியாலே காக்கப்பட்டு, கரையற்ற பரிசுத்தரோடு, கரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன்வீதியில் உலவிடுவேன், ஏழை நான் பொன்வீதியில் உலவிடுவேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வினைகளை கேட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வினைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்றிடம் சுட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்றிடம் சுட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினாடப்பட்ட முருகனை பார்த்து, வாரினாடப்பட்ட முருகனை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுவேன். எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுவேன். எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. மகிமை தேவனே, ஸ்தோத்திரம். மாறாத கிருபையுள்ள தேவனே, அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்மையான தெய்வம் பூரணமாக இந்த வரும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது நாங்கள் வேதத்தில் படித்தோம். ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களில் நன்மையான ஈவுகள் தேவனிடமிருந்து வருகிறது. ஆகவே நாங்கள் நன்மை செய்யும்படியாக அவர் நன்மையின் கிருபையை தொடரும் என்று சொன்ன முடியும். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரேன், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறவர். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி எந்த நேரம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுவோம். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
மறவாமல் நினைக்கிற தேவன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நாம் மறக்க மாட்டோம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, நன்றி என்று சொல்லி இவருடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு இறுதியாக நன்றி செலுத்தி நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதின் மூலமாக அதிகரிக்கிறதுடைய கிருபை ராஜா. இந்த நாட்களிலிருந்து உடைய பிரசன்னங்களை மூடிக்கொள்ளட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தாவே துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு வேளையிலும் ஒரு மனப்பட்டு இந்த ஆராதனையில வந்து தேவனை ஆராதிக்கவும் ஆண்டவரே, உங்களுடைய பந்தியில் அமரவுடைய வருகை நினைவு கூறவும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதயத்தின் காயத்தை ஆற்றுங்க ஆண்டவரே. நோய்களை நீக்கி குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா, நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குன்னு சொன்னபடி நீ திருப்தியாக்கி ஆண்டவரே அவர்களை இந்த சமாதானத்தோடு இந்த நாட்களை வாழ கிருபை செய்யும். நாட்கள் புனிதலா இருக்கிறபடினால் காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே உண்மை அண்டைக் கொள்ள கிருபைதாரும். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் தேவனை மகிமை வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த வழி நடத்துங்க. வரும் பொழுது கூட இருந்து போகும் பொழுது கூட இருங்க ஆண்டவரே. நாட்களின் நேரங்களையும் ஒவ்வொரு உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தி பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் சொல்லுவோம் எல்லாமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்கள் மறவாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடன் இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியான அந்நியோன்ய ஐக்கியமும் நம் மனதோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.